ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: واذكر ربك في نفسك تضرعا وخفيا دون الجهر من القول. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம் சமுதாயம் நன்மைகளை பெறுவதற்கு இரண்டு விதமான வழிகளை காட்டித் தருகின்றது. ஒன்று, செயலால் பெறக்கூடிய நன்மைகள், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய செயலின் வாயிலாக பெறக்கூடிய நன்மைகள். எப்படிப்பட்ட நன்மைகள்? நாம் தொழுகக்கூடிய தொழுகை, இந்த தொழுகையை தொழுகின்றேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு நன்மை கிடையாது. தொழ வேண்டும் என்று சொன்னால் தக்பீர் கட்டுவது, ருக்கு செய்வது, சஜிதா செய்வது போன்ற செயல்கள் அதிலே இருக்க வேண்டும். இது நாம் செயல் சார்ந்த நன்மைகள். இன்னொரு பக்கத்தில் இஸ்லாம் நன்மைகளை பெறுவதற்கு செயல் தேவையில்லை, சொன்னால் போதுமானது என்று சொல்லக்கூடிய நன்மைகளையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அப்படி சொல்லின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளில் உள்ளதுதான் திக்ருகள். அதுக்கார் என்று சொல்வார்கள் அரபியில். அதுக்கார் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நினைவு கூறுவதற்கு செயல் தேவையில்லை, மாறாக சொன்னால் மட்டுமே போதுமானது. இப்படி இந்த திக்ருகளின் வாயிலாக ஏராளமான நன்மைகளை நம்மால் பெற முடியும். திக்ருகளை பொறுத்தவரை சிறிய செயல் பெரிய கூலி. திக்ருகளுக்கு என்ன கிடைக்கும்? நாம் செய்யக்கூடிய திக்ருகளை பொறுத்தவரை அது ஒரு செயல் சிறியதுதான், ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது மிக பெரியதாகவும் கிடைக்கும். எந்த அளவிற்கு என்பதை எல்லாம் நாம் சில உதாரணங்களை, சில ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி பார்ப்போம். இந்த திக்ருகள் என்பது இஸ்லாமிலே வலியுறுத்தப்பட்ட ஒன்று. எப்படி? அல்லாஹ் 2வது அத்தியாயம் 152வது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான்: ஃபதுகுருனி, என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், அதுகுருக்கும், உங்களை நான் திக்ரு செய்கிறேன். அப்படின்னு அர்த்தம். என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சரி, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம். அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுவது? அதற்கும் ஒரு வரையறை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்துக் கொள்வதற்கு வழிமுறை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது. அல்லாஹ்வை எப்படி திக்ரு செய்வது? வذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தضرعا وخفيا, உம்முடைய மனதிற்குள்ளே உம் இறைவனை பணிவாக திக்ரு செய்வீராக. அல்லாஹ் சொல்றான், பணிவாக திக்ரு செய்ய வேண்டும், பயத்தோடு திக்ரு செய்ய வேண்டும். தூனல் ஜஹ்ரி மினல் கவுல், சப்தம் போடாமல், சப்தத்தை
உயர்த்தாமல் நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதிற்குள்ளாக நம்முடைய திக்ர் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய திக்ரை மனதிற்குள் அமைத்துக் கொள்ளுங்கள். பில் ஹுதுபி வல் ஆசால், காலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கென்று நேரம் கிடையாது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு இந்த நேரம் தான் என்று உங்களால் வரையறுத்து சொல்ல முடியாது. நீங்கள் காலையிலிருந்து இரவு வரை அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கலாம். வலா தகுன் மினல் காஃபிலின், யாரெல்லாம் இந்த திக்ர் செய்வதை விட்டு பாராமுகமாக இருக்கின்றார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்ப அல்லாஹ் திக்ர் செஞ்சா உங்களை நான் திக்ர் செய்வேங்கிறான், நினைக்கிறேங்கிறான். அப்படி அல்லாஹ் எப்படி திக்ர் செய்ய சொல்றான்? உங்களுடைய மனதிற்குள் பணிவாக கேளுங்கள், பயத்தோடு அல்லாஹ்விடத்திலே திக்ர் செய்யுங்கள் என்று திக்ருக்குண்டான வரைமுறையும் அல்லாஹ் காட்டி தருகிறான். சரி, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சாச்சு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரதிபலன் அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன சொல்றான்? வதுகுருல்லாஹ கதீரா லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்குண்டான ரிசல்ட் இதுதான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யும் போது அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஸாக்கிரீன அல்லாஹ கஸீர வஸாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தயாராக இருக்கின்றது. வாஜிரன் அதீமா, அவர்களுக்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 35வது வசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஒன்று, அதை நம்முடைய மனதிற்குள் செய்ய வேண்டும். இரண்டு, அப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் அல்லாஹ்வுடைய வெற்றி, சொர்க்கத்தினுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த திக்ர்களில் சின்ன சின்ன திக்ர்கள் அது ஏற்படுத்தி தரக்கூடிய நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமிலே 223வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. வல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது தம்லவுல் மீசான், மறுமையில் உங்களுடைய தராசை நிரப்பும். எங்க நிரப்பும்? மறுமையிலே அல்லாஹ் நமக்கு நன்மையையும் தீமையையும் இடை போடுவான் அல்லவா? அப்படி இடை போடக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது தம்லவுல் மீசான், உங்களுடைய தராசை நிரப்பும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொல்வது தம்லஆனி மா பைன ஸமாவாதி வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடங்களை அது நிரப்பும். நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது வானத்திற்கு பூமிக்கு இடைப்பட்ட தூரத்தை அது நிரப்பும். இது எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு பெரிய செயல்! அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு நான் எனக்கு வாழ்க்கையில 6 மணி நேரம் வேணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு அரை மணி நேரம் வேணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு அரை நிமிஷம் தேவையா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு அரை நிமிடம் தேவையில்லை. ஆனா அல்லாஹ் தரக்கூடிய கூலி நம்முடைய தராசை நிரப்புமா? அரை நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளாத அந்த செயலுக்குண்டான கூலியை அல்லாஹ் சொல்லும் போது அது மறுமையுடைய தராசை நிரப்பும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்வை அதிகம் சொல்ல வேண்டும், சுப்ஹானல்லாஹ்வை அதிகம் சொல்ல வேண்டும். ஆனால் சொல்கின்றோமா? அதுதான் குறைவு. சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அது உண்மை. சொன்னா நமக்கு கூலியை சொல்றாங்க, அது உண்மை. ஆனால் சொல்பவர்கள் எத்தனை நபர்கள், அதுதான் மிகவும் குறைவு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி, 2 வார்த்தைகள், கஃபீஃபத்தானி அலல் லிசான். நபிகள் நான் சொல்லும்போதே எப்படி சொல்றாங்க? கஃபீஃபத்தானி அலல் லிசான், சொல்வதற்கு நாவிற்கு எளிதானது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, கஷ்டம் கிடையாதுங்கறாங்க. எப்படி சொல்றாங்க? கஃபீஃபத் சொன்னால் லேசானது. கஃபீஃபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான், நாவிற்கு சொல்வதற்கு எளிதானது, அல்லாஹ்வுடைய தராசு தட்டிலே மிகவும் வலுவானது.
ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமானது. எத்தனை சிறப்பு இந்த வார்த்தையில இருக்கு. கஃபீஃபத்தானி அலல் லிசான் சகீரத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். நாவிற்கு சொல்ல எளிமையானது, தராசு தட்டிலே வலுவானது, ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளவு லேசு. இதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆகாது. ஒரு நிமிஷம் ஆகுமாண்டா ஆகாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அது நாவுக்கு எளிமை, உங்களுடைய தராசு தட்டை உங்களுக்கு நிரப்பும். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. அல்லாஹ் இந்த வார்த்தையை விரும்புவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ் இந்த வார்த்தையை விரும்புகிறான் என்று சொன்னால் வெறும் வார்த்தையை மட்டுமல்ல, வார்த்தையை சொல்லக்கூடியவரை அல்லாஹ் விரும்புவான். இது எவ்வளவு மிகவும் சிறிது. ஆனால் எத்தனை நபர்கள் சொல்லுகின்றோம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று நேற்றைய தினம் எத்தனை நேரம் சொன்னோம்? நான் சொல்ல முடியும். நேற்றைய தினம் நான் இந்த வார்த்தையை ஒரு 100 தடவை சொன்னேன். ரமலான்ல கூட அது இல்லைன்னா என்னன்னா விக்ருகளை பற்றி நாம் அறிந்தும் அறியாதவர்களை போன்று இருக்கிறோம். பலருக்கு தெரியும் இதனுடைய நன்மைகளை எல்லாம், குறிப்பாக ஏகத்துவம் பேசக்கூடிய நமக்கு தெரியும். ஆனால் அதில் நாம் பலவீனமாக இருக்கின்றோம். அதிலே நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தை சொல்கின்றார்கள், அலா அதுல்லுக், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அலா கன்ஸிம் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை. பொக்கிஷம் என்று சொன்னால், கன்ஸ் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் வட்டாரத்திலே கஜானா என்று சொல்வார்கள். கஜானா காலிமண்ண, இந்த வார்த்தைக்கு தான் கன்ஸ் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா அதுல்லுக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள் வேணாண்டா சொல்லுவாங்க, வேணாண்டா சொல்லுவாங்க. கால பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஆம் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷமாக எதை சொன்னார்கள்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இது தெரியாமையா இருப்பாங்க, தெரியாதா? ஆனா இதெல்லாம் ஸ்லோகமா இருக்கு. எதுல இருக்கு? கார்ல இருக்கு, ஆட்டோல இருக்கு, வீட்டுல இருக்கு, ரோட்ல இருக்கு, நம்மள்ட்ட இருக்கு. காரு, ஆட்டோ, பஸ் எதுல வேண்டாலும் பார்க்கலாம். ஆனா நம்மள்ட்ட இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை சொன்னால் சொர்க்கத்தினுடைய கருவூலத்தை நீங்கள் சொன்னவரை போன்று ஆவீர்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவங்க விடுவாங்களா? சொர்க்கத்தினுடைய கஜானாவை கொண்டு வந்து என்னுடைய கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்து இதை சொன்னால் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் அதிலே தூங்கி விடுவார்களா? நிச்சயம் கிடையாது, விழிப்போடு இருப்பார்கள். இதுவெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் சொல்பவர்கள் எத்தனை? சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் சொல்பவர்கள் எத்தனை? அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் சொல்பவர்கள் எத்தனை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற வார்த்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் சொல்பவர்கள் எத்தனை? சொல்லன் விக்ருகளை அதிகமாக சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வெற்றியை பெற முடியும், மன்னிப்பை பெற முடியும், ஏராளமான நன்மைகளை பெற முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபுரிஹி குல்லு ஸலாத்தின் ஸலாஸு வ ஸலாத்தீன், உங்களிலே ஒருவர் அவருடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு, உங்களிலே ஒருவர் அவருடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை, வ ஹமிதல்லாஹ ஸலாஸு வ ஸலாத்தீன், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை, வ கப்பரல்லாஹ ஸலாஸு வ ஸலாத்தீன், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை. எத்தனாச்சு? 99. சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 என்று சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகால தமாமில் மிஆ, 100வது வார்த்தையாக யார் இதை சொல்கின்றாரோ, இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க்
வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 100வது வார்த்தையாக யார் தன்னுடைய வார்த்தையாக இந்த வார்த்தையை ஆக்கிக் கொள்கின்றாரோ, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 100வது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறாரோ அவங்களுக்கு என்ன கூலி? குஃபிரத் ஹதாயாஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். وَإِنْ كَانَتْ مِثْلَ زَبَدِ الْبَحْرِ, கடல் நுரை அளவிற்கு இருந்தால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை பெறுவதற்கு வழியை காட்டினார்கள், எளிதான். ஆனால் இதுல இன்னைக்கு நம்ம தாட்சியம் எப்படி? சுப்ஹானல்லாஹ் 33 சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்றோம், அல்லாஹு அக்பர் 34 சொல்லி 100 கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஏன்னா பலருக்கு இது மனப்பாடம் பண்றதுக்கு முடியல. 2 வரி, இத்தனை வரி வரின்னு நீங்க எழுதுனீங்கன்னா 2 வரி, சொல்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 நிமிஷம். சொல்றதுக்கு எடுத்துக்கிட்டா இந்த வார்த்தைக்கு தேவைப்படக்கூடிய நேரம் வெறும் 1 நிமிடம். அதில் கிடைக்கக்கூடிய கூலியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை மன்னிக்கப்படும். இது ஒரு இடத்துல சொல்றாங்க. இது எங்க வருது? இது முஸ்லிம்ல 597வது ஹதீஸா வருது. ஆனால் புகாரியில இன்னொரு செய்தியை பார்க்க முடியுது. 6403, 6405 இதே வார்த்தை. இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியினுடைய ஹதீஸ்ல சொல்லும்போது சொல்றாங்க, மன் கால, யார் சொல்கின்றாரோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கின்றாரோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ யௌமின் 100 மர்ரா. எத்தனை தடவை? 100 என்றால் 100. உங்களிலே ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த வார்த்தையை சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? கானத் லஹு அத்ல் அஷ்ரி ரிகாம், 10 அடிமைகளை விடுதலை செய்த கூலி உண்டு. எத்தனை அடிமைங்க? 10 அடிமையை விடுதலை செய்த கூலி அவருக்கு உண்டு. யாருக்கு உண்டு? யார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கின்றாரோ அவருக்கு முதல் சிறப்பு 10 அடிமையை விடுதலை செய்வது. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்திபத் லஹு 100 ஹஸனத்தின், அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன. இரண்டாவது. அடுத்த ரசூலுல்லாஹ் தொடர்ந்துறாங்க, வ முஹியத்தன்ஹு 100 சய்யிஆ, அவருக்கு 100 தீமைகள் அளிக்கப்படுகின்றன. ஒரு திக்ருங்க, ஒரே ஒரு திக்ருங்க, அத ஒரு நாளைக்கு 100 தடவை செஞ்சா 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை, 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீமைகள் அளிக்கப்படும். இதோடையெல்லாம் பெரிய ஒரு சிறப்பு சொல்றாங்க. وَكَانَتْ لَهُ حِرْزًا مِنَ الشَّيْطَانِ يَوْمَهُ ذَلِكَ حَتَّى يُمْسِي, அவருக்கு மாலை பொழுது வரை ஷைத்தானிடத்தில் இருந்து பாதுகாப்பு உண்டு. இவர் காலையில இந்த பிரார்த்தனை இந்த திக்ரை செய்வார் என்று சொன்னால் மாலை வரை யார்கிட்ட பாதுகாப்பு? எந்த ஷைத்தானுக்காக பயந்து பயந்து வாழ்றோமோ அந்த ஷைத்தானிடமிருந்து ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். ஷைத்தானிடமிருந்து மாலை வரை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. சொல்லிட்டு சொல்றாங்க, வலம் யத்தி அஹதுன் பி அஃதலி மிம்மா ஜாஅ பிஹி இல்லா ரஜுலுன் அமல அக்ஸர மின்ஹு, இவரை விட ஒருவர் கூடுதலான நன்மை செய்தால் ஒழிய இவர் கொண்டு வந்த சிறப்பையும் நன்மையும் வேறு எந்த மனிதராலும் கொண்டு வர முடியாது. ஒரு அடிமையை விடுதலை செய்தால் என்ன கூலி தெரியுமா இஸ்லாம்ல? என்ன கூலி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தக ரகபத்தன் முஸ்லிமத்தன், யார் ஒரு அடிமையை விடுதலை செய்கின்றாரோ அவருக்கு அத்தகல்லாஹு பி குதுபி மின்ஹு உதுவம் மினன் நாரி ஹத்தா ஃபர்ஜுஹு பி ஃபர்ஜிஹி, ஒரு அடியானை ஒரு முஸ்லிமான ஒரு அடிமையை ஒருவர் விடுதலை செய்தால் அவருடைய உறுப்புகள் நரகத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு அடிமையை விடுதலை செய்கின்றாரோ அவருக்கு எடுத்து வரலாம், அவருடைய உறுப்புகளை உரிமை விடுவான், நரகத்திலே இருந்து பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே 6715வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்ப நமக்கு ஒரு அடிமையை விடுதலை விட்ட நன்மையை சொல்ல சொல்லலாம். 10 அடிமைகளை விடுதலை செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொன்னா, அடிமையை விடுதலை உள்ளதுக்காக நீங்க காசு பணத்தை செலவழிக்க தேவையில்லை, ஆளை போய் தேட தேவையில்லை, அடிமையை போய் பார்க்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் கூலி. 10 அடிமைகளை தினமும் விடுதலை செய்யலாம். ஒரு நாளா நாம் மரணிக்கின்ற வரை விடுதலை செய்யணும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ஒரு நாளைக்கு சொன்னா 10 நன்மை, 10 நாளைக்கு சொன்னா 100 அடிமை, ஒரு மாசத்துக்கு சொன்னா 300 அடிமை. 300 அடிமையை விடுதலை செய்த ஒரு நன்மையை எதுல பெறலாம்? இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதன் மூலமா. அப்ப செயல் சின்னது, உண்மையா இல்லையா? செயல் என்னது? செயல் சின்னது, அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி மிகப்பெரியது. அதற்கு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றாங்க? 100 நன்மை எழுதப்படும், 100 தீமை அளிக்கப்படும், அவருக்கு மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் உண்டு சொல்லிட்டு அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகால மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை மட்டும் யார் ஃபீ யௌமின் மிஅத மர்ரா 100 தடவை ஒரு நாளிலே சொல்கின்றாரோ, ஹுஜ்ஜத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ர ஜபதில் பஹர், அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படியும் ஒரு ஹதீஸை புகாரியில பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தை சொன்னார், அதற்கும் கூலி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹி அஸீம் என்று சொன்னால் அதற்கு கூலி. வெறும் சுப்ஹானல்லாஹ் சொன்னா கூலி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா கூலி, அல்லாஹு அக்பர் சொன்னா கூலி, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால் கூலி. இப்படியாக சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்வதிலே கிடைக்கக்கூடிய ஏராளமான கூலிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எளிதாக பெறுவதற்கு காட்டியிருக்கிறார். இதெல்லாம் நாம செய்யறோமா? நான் செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? இந்த நன்மை வேணுமா வேணாமா? இந்த நன்மைக்கெல்லாம் நம்ம தர்மம் செய்ய வேண்டிய பெருசா கொடுத்து தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தர்மம் செய்த நன்மை உண்டு. சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அது ஒரு தர்மம், சொல்றாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அது ஒரு தர்மம், அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அது ஒரு தர்மம். அதனால்தான் சஹாபா பெருமக்கள் இந்த திக்ருகளுடைய விஷயத்தில் எல்லாம் அவர்களுக்கு மத்தியில மோட்டிவேஷன், அவங்களுக்கு மத்தியில எதுல போட்டி? இதுல போட்டி. நமக்கெல்லாம் தெரியும், ஏழை சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, இதெல்லாம் கேட்காத ஒரு ஹதீஸ்லாம் கிடையாது, புதுசுலாம் கிடையாது, பழச. ரசூலுல்லாஹ்ட்ட ஏழை சஹாபா பெருமக்கள் வர்றாங்க, வந்து முறையிடுறாங்க, யார சொல்லலாம், நாங்களும் தொழுகிறோம், பணக்காரங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், பணக்காரங்க நோன்பு வைக்கிறாங்க. ஆனா பணக்காரங்க ஹஜ் செய்யறாங்க, எங்களால செய்ய முடியல. பணக்காரங்க ஜக்காத்து கொடுக்கறாங்க, எங்களால ஜக்காத்து கொடுக்க முடியல. எனவே அவர்களை போன்று நாங்களும் அதிகமான நன்மையை பெற வேண்டும். என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க என்று சொல்லி சஹாபாக்களை அனுப்புறாங்க. எந்த சஹாபாக்களை? ஏழை சஹாபாக்கள். ஏழை சஹாபாக்கள். இந்த செய்தி யாருக்கு போகுது? பணக்கார சகாபாக்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லுவாங்களா? அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறான். மறுபடியும் முறையிடுறாங்க ரசூலுல்லாஹ், யார் சொல்லலாம்? நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி தந்து எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம், அல்லாஹ் அக்பர் சொன்னோம், பணக்காரங்க என்ன செய்யறாங்க, நாங்க என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. சொன்னாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க எதை செஞ்சாலும் அவங்க செய்வாங்க. இதுதான் போட்டி. ரசூலுல்லாஹ் சகாபாக்களுக்கு மத்தியில எந்த போட்டி இருக்குது? நீங்க எதை சொன்னாலும் அவங்க செய்வாங்க. நீங்க கடல்ல விழுந்தாலும் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, நம்ம சொல்றோம். இவங்க கடல்ல விழுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களும் விழுவாங்க. அதை நன்மையாக கருதினார்கள். சஹாபா பெருமக்களுடைய போட்டி எதுல வந்துச்சு? சின்ன சின்ன நன்மையாக இருந்தாலும் அதை எட்டி பிடிப்பதிலே அவர்கள் போட்டி போட்டார்கள். அந்த போட்டி மனப்பான்மை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்முடைய போட்டி மனப்பான்மை எல்லாம் சாதாரண உலகத்தினுடைய, நம்முடைய பாஷையில சொல்ல போன தம்மாத்துள்ள உலகத்துல இந்த உலகத்தினுடைய ஆசைகளை அனுபவிக்கிறதுலயே அப்படியே நம்ம மனசு இருக்கு. அதனுடைய ஆசாபாசங்களை சுற்றி சுற்றி வருவதிலேயே இருக்கு நம்முடைய மனசு இருக்கு. ஆனால் எத்தனை நபர்கள் இந்த திக்ருகளை எல்லாம் சரியான முறையில சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆனால் இந்த திக்ருகளை சொல்வதன் மூலமாக
அல்லாஹ்வுடைய வெற்றி, மன்னிப்பு, எத்தனையோ நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நன்மைகளை எல்லாம் விளக்குவதற்கு நாம் விரும்புகின்றோமா? உண்மையிலேயே உணர்வுள்ள முஸ்லிம்களாக இருந்தால் இன்றைய நாளில் இதுவரை நடந்த நாட்களை மறந்து எப்பொழுது உபதேசத்தை சரியான முறையிலே காதிலே வாங்கி செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் அமலுக்கு கொண்டு வாருங்கள். இந்த திக்ருகளை எல்லாம் அதிகமாக சொல்லுங்கள். சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதைப் போல அல்லாஹ் கண்டிப்பாக அவனுடைய வாக்குறுதியை மாற மாட்டான். எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபக்கல் முஃபர்ரிதூன். சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃபர்ரிதூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சகாபாக்கள் கேட்கிறாங்க, காலு வமல் முஃபர்ரிதூன், யா ரசூலல்லாஹ் முஃபர்ரிதுகள் என்றால் யார்? முஃபர்ரிதுகள் என்றால் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸாகிரூன அல்லாஹ கஸீரா வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் முஃபர்ரிதுகள். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 2676வது ஹதீஸாக பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் முஃபர்ரிதுனா யாரு? வெற்றி பெறக்கூடிய முஃபர்ரித் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும். சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு போற ஆண்கள் பெண் கிடையாது. அல்லாஹ் சொல்லும் போதே எப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க வேண்டும். விக்கிரகளின் மூலமாக அதிகம் நினைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வெற்றி கண்டிப்பாக நமக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன இந்த வன்னி அபுதிபி வ அன மஅஹு இதா ஸக்கரனி, என்னுடைய அடியான் என்னை பற்றி நினைவு கூறும் போதெல்லாம், விக்கிர் செய்யும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கின்றேன். என்னுடைய அடியான் என்னை பற்றி திக்ர் செய்யும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கின்றேன். அவன் என்னை மனதிற்குள் நினைத்தால், அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஹதீஸுல் குத்ஸில வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் என்னை மனதிற்குள் நினைத்தால் ஸக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, அவனை நானும் என்னுடைய மனதிற்குள்ளே நினைப்பேன். அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வ இன் ஸக்கரனி ஃபீ மதயின், அவன் ஒரு பெரிய சபையிலே வைத்து என்னை நினைவு கூர்ந்தால், பெரிய கூட்டம் சொல்லுங்க, இப்ப இந்த கூட்டத்துல வச்சு நான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸக்கர்துஹு ஃபீ மதயின் கைரின் மின்ஹும், அல்லாஹ் அதை விட சிறப்பான ஒரு அவையிலே வைத்து நினைவு கூறுவான். அதை விட சிறப்பான அவை என்ன? முஹத்திஸ்கள் சொல்றாங்க, அதுதான் வானவர்களின் அவை. நம்மை மனிதர்களுடைய அவையிலே நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அவையில நினைக்கிறான்? தூய்மையான சங்கைக்குரிய மாணவர்களுடைய அவையிலே வைத்து என்னை நினைவு கூறுபவனை, என்னுடைய அடியானாக இருக்கக்கூடிய அப்துல் காதிர், காரைக்காலிலே இருக்கக்கூடியவர் என்ன நினைக்கின்றார், நான் அவனை நினைக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் பெருமிதமாக நினைவு கூறுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறப்பு வேணுமா இல்லையா? இந்த சிறப்பு எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் திக்ருகளை அதிகப்படுத்துங்கள். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சாதாரணமான வார்த்தைகள், ஒரு நிமிஷமாக நம்ம கடையில உட்கார்ந்துகிட்டு கஸ்டமர் வந்தாலும் சரி வரலையாலும் சரி அவங்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு போட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு பொருளை காட்டிட்டு என்ன செய்யலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அவங்கள்ட்ட எழுத போறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பொருளை காட்டிட்டு சுப்ஹானல்லாஹி அலீம்னு சொன்னோம்னா அவங்க கேட்பான், இது பேராங்க அது அப்படின்னு கேட்பான். நாம என்ன செய்ய போறோம், பொருளை காட்டிட்டு நம்ம மனசுக்குள்ளே சொல்ல போறோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இப்ப கடையில சும்மா உட்கார்ந்து இருக்கிறார்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும்? சொல்ல வேண்டும். அதிகமாக சொல்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கூலியை எல்லாம் தருகின்றான். அந்த கூலியை எல்லாம் வீணடித்து விடாமல், குறிப்பாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இது போல நன்மைகளை அதிகமாக பெறுவோம் சொன்னால், இந்த நன்மை நாளை மறுமை நாளிலே நம்முடைய தீமைகளை அழிக்கும். இந்த நன்மை தான் நாளை மறுமை நாளிலே நம்முடைய தீமைகளை அழிக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளின் மூலமாக தீமைகள் அளிக்கப்படக்கூடிய நன்மைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحسنات يذهبن السيئات. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள்
இந்த ஹசனாத்துகள் உங்களுடைய தீமைகளை அழித்துவிடும். நாம் செய்யக்கூடிய வாழ்க்கையினுடைய தீமைகள் அது எதன் மூலமாக அழிக்கப்படுகின்றது? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நன்மையிலே எதையுமே இழிவாக கருதாதே, நன்மையில் எதையும் இழிவாக கருதாதே. வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி தலீக. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதாக இருந்தால் அதுவும் ஒரு சதகா. உன்னுடைய சகோதரனை வெறுப்போடு காட்டுமிராண்டித்தனமான பார்வை பார்ப்பதை விட உன்னுடைய சகோதரனை புன்முறுவலோடு அழகான முகத்தோடு நீ பார்க்கின்றாயே, இந்த பார்வை இருக்கின்றது, இந்த முக பாவனை இருக்கின்றது, இதுவும் உங்களுக்கு ஒரு சதகா. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியாவே சொல்றாங்க. அப்ப நன்மை எதுவெல்லாம் நன்மை? உன்னுடைய சகோதரனை பார்ப்பதில் கூட உனக்கு நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையை கூட நீங்கள் இழிவாக கருதி விடாதீர்கள். இப்படி சின்ன சின்ன நன்மையாக இருந்தாலும் நாம் கேவலமாக அளவிட்டு பார்க்காமல் நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த நன்மைகள் நாளை மறுமை நாளிலே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தீமைகளை அழிப்பதற்கு உதவியாக இருக்கும். அப்படி தீமைகள் இந்த நன்மைகளின் மூலமாக அழிக்கப்பட்டு தீமைகள் இல்லாமல் இருந்தால்தான் நம்மால் சொர்க்கத்தை பெற முடியும். எனவே அப்படிப்பட்ட லட்சிய எண்ணத்தோடு வாழக்கூடிய கூட்டமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகள், நன்மைகளை சேகரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து போராடுவோம். அந்த நன்மைகளின் மூலமாக நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தீமைகளை அழித்து தீமைகள் இல்லாத மக்களாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் எளிதான முறையிலே நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி சோனத்தை பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر. الله اعلم بما